வணக்கம் நண்பர்களே. கடைகளை உடைய சரித்திரம்படை சேனலுக்கு உங்களே வரவேற்பு முயற்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, வீட்டு வரி எப்படி வந்து ஆன்லைன் சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப இம்பார்ட்டனது. ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து விபி டேக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணும்போது இதை ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, vptax.tn.government.in இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் தமிழ்நாடோட மெயின் வெப்சைட் பேஜ். கீழே பாருங்க, சேவைகளும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்க நிலுவைத் பார்க்க, விரைவாக வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, விரைவாக வரி செலுத்த. அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளவங்க அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, பே டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அப்படி உள்ளதுக்கு அப்புறம் இதே ஒரு பேஜ் ஒன்று ஆகும். இதில் வந்து உங்க டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பெயர் உங்களுக்கு இதை டைப் பண்ணணும் இங்கிலீஷில். நெக்ஸ்ட் உங்க 10 டிஜிட் மொபைல் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் மெயில் ஐடி கேட்குது, மின்னஞ்சல் முகவரி இருக்குதுல்ல, அதில் வந்து உங்கள் மெயில் ஐடி கார்டை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் மாவட்டத்தின் பெயர், உங்கள் மாவட்டம் எதுவோ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிளாக் கேட்குது, உங்கள் பிளாக் எதுவோ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் வில்லேஜ், நீங்கள் எந்த வில்லேஜோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வரி வகை, சொத்து வரி, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிக்கோங்க. சொத்து வரி செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு வழியும் செலுத்திக்கலாம். இதுமாரி வாட்டர் டேக்ஸ் செலுத்திக்கலாம், தொழில் வரி, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, வரி அல்லாத நான் டேக்ஸும் பே பண்ணிக்கலாம். வர்த்தக உரிமம், ட்ரேட் லைசன்ஸ்க்கு வரி செலுத்துறாங்கல்ல, அதுவும் செலுத்திக்கலாம். இதர வரி அதெல்லாம் வந்து இதில் செலுத்திக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்து வரி செலுத்துறோம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு வரி விதிப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த என்ன டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் கேப்சான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அந்த கேப்சா என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மாவட்டத்தின் பெயர், ஊராட்சியின் பெயர், வரி விதிப்பு எண், உங்களுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து உங்கள் அப்பா பெயர், அடுத்தது கதவு எண், வந்து கட்டட உரிமை எண், அடுத்தது மொத்த பரப்பளவு, அடுத்து எத்தனாவது வார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்கள் குக்கிராமத்தின் பெயர், தெருப்பெயர், ஆப்ஷனாக இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எவ்வளவு வரி சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் டீட்டெயிலாக கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே பாருங்க, ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. அப்படி ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதே மாதிரி பேஜ் தான் பார்ப்போம். டெர்ம் அண்ட் கண்டிஷன்ஸுன்னு கொடுத்து ஒரு 9 பாயிண்ட் இருக்கும், அதை அக்ரி கொடுத்துருங்க. படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. நீங்கள் வந்து எந்த பேமெண்ட்டில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்கா, யூபிஐயா, கியூஆர் கோடா, அல்லாது வந்து வாலெட் யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் வந்து கியூஆர் கோடு யூஸ் பண்ணி பே பண்ணுறேன். அது கியூஆர் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுவேன். பே பண்ணிட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.